அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, ஜூலை 30 மனித குலத்திற்கே ஒரு பெரும் துயரை தந்த நாளாகும். யாருமே எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கடவுளின் தேசம் என்று சொல்லப்படுகின்ற கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூல்மாலா, மேப்பாடி போன்ற பகுதிகளில் அப்படியே நிலச்சரிவு ஏற்பட்டு 3க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மொத்தமாக அப்படியே பூமி விழுங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட அவர்கள் இறந்து போனவருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளே மிக கடுமையாக இருக்கிறது. உள்ளே போகவே முடியாத அளவிற்கு மழை இன்னும் பெய்து கொண்டு இருக்கிறது. மழை வெள்ளம் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பெரும் துயர் உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கை, மனித குலத்துக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. அதே சமயத்தில் அதிலிருந்து அந்த மக்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது, இன்னும் மீட்கப்பட்ட 1592 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 8000க்கும் மேற்பட்ட தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். ஒரு சகோதரன் சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், அவன் அப்பொழுது பக்கத்திலே வேறு ஒரு பகுதியிலே இருந்திருக்கிறான், சூல்மாலா பகுதியிலே இருந்திருக்கிறான். அப்பொழுதுதான் முண்டக்கையிலே பெரும் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள். 12வது நபராக அவர் இருந்திருக்கிறார். ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், பெருவெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் இடம் மாறி வாருங்கள் என்று கேட்டபோது அப்படி ஒன்றும் பெருவெள்ளம் தெரியவில்லை, ஒன்றும் ஆகாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த சில நொடிகளில் அவன் தொலைபேசியில் அவர்களை தொடர்பு கொள்கின்ற போது எந்த பதிலும் இல்லை. அவன் இப்பொழுது அந்த வீடு இருந்த இடத்தை காண்பிக்கிறான். மீட்பு பணியிலே ஈடுபட்டவர்கள் அவன் குடும்பத்தைச் சேர்ந்த 5 உடல்களை மட்டும் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இன்னும் மிச்ச உடல்களை மீட்டெடுக்க முடியவில்லை. 11 பேரும் பலியாகிவிட்டார்கள். அவன் ஒருவன் மட்டும் அப்படியே கண்ணீரோடு நிற்கிறான். இன்னும் பல குடும்பங்களில் பல சோகங்கள். குழந்தைகள் அப்படியே ஒரு பள்ளிக்கூடம் முழுக்க, அந்த பள்ளிக்கூடம் முழுக்க நிலச்சரிவில் பூமி விழுங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே சொல்கிறார், சிவனை கூட விட்டு வைக்கவில்லை, ஒரு பெரிய சிவன் கோயில் முழுக்க ஒழுகிவிட்டது. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த துயரங்களை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு குழந்தையை கட்டிப்பிடித்தவாறு ஒரு தாய் அவருடைய பிணம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நெடுக இருக்கிறது, நிறைய உயிரினங்கள் அழிந்திருக்கிறது. மீட்பு பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் பொது சவால்கள் நிறைய சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவிலே நாம் முடிந்த அளவுக்கு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கு மிக முக்கியமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பெரிய வரலாறு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்திலே தொடங்கி அப்படியே மராட்டியம், கர்நாடகா, கோவா, கேரளா, தமிழ்நாடு வரை அது விரிந்து பறந்து இருக்கிறது. அப்படியான அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கான இப்போ இமயமலை பெருசாக பேசப்பட்டாலும் கூட, இமயமலையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு மலைகளோ மேற்கு மலைச்சி தொடையோடு ஒப்பிடும்போது அவைகளெல்லாம் இமயமலையெல்லாம் புதிதாக உருவாகிய மலை. அதுக்கான ஆயுள் ரொம்ப குறைவு. இப்போ அதுக்கான வயது ரொம்ப குறைவு தான். ஒரு யங் ஹில்ஸ் தான் அதெல்லாம். அதே போல் மற்ற மலைகளும் அப்படி தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், உயிரினங்களே உருவாகாத காலத்திலேயே மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகிவிட்டது. உயிரினங்களே உருவாகாத காலத்தில் கூட மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். எனவே தான் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லுகின்ற போது யுனெஸ்கோவே சொல்லுகிறது, இந்த வெரி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் என்று சொல்கிறது. வெரி ஹாட்டஸ்ட் ஹாட்பாஸ். அது இன்னும் சொல்லப்போனால் 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தம் நடந்தால் கூட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே குண்டுகள் போடக்கூடாது. ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையில் பல உயிரினங்கள் வாழ்கிறது, மனிதர்கள் மட்டுமல்ல, பல உயிரினங்கள் வாழ்கிறது. இப்பொழுது மீட்பு பணியில் ஈடுபடுகின்றவர்கள் கூட பார்க்கின்ற போது எங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உலகத்திலேயே அதிகமான ராஜநாகங்கள் அங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருந்திருக்கிறது.
நாங்கள் உடல்களை தேடுகின்ற போது ராஜநாகங்கள் எங்களுக்கு சவாலாக இருக்கிறது. அவைகளும் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டு புதை கொண்டு வெளியே வருகிறது. அவைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. 51க்கும் மேற்பட்ட பாம்பு இனங்கள் மட்டுமே அங்கே வாழ்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அதுபோல் பல உயிரினங்கள், அதிசய உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூடிய பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. எனவே தான் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மலை என்று யுனெஸ்கோ கூறுகிறது. ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் என்று சொல்கிறது. அந்த பகுதியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நிறைய மழைப்பொழிவை தந்திருக்கிறது. இப்போ இதில் முண்டக்கை என்கிற மொத்த கிராமமும் அழிந்து போய்விட்டது. இப்போ 2023 கேரளாவில் முண்டக்கையில் தான் அப்பவும் நிலச்சரிவு தொடங்கியது. அப்போ தொடங்கிய அந்த நிலச்சரிவுக்கும் இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலச்சரிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நிறைய பேர் விளக்கியிருக்கிறாங்க. இஸ்ரோ படம் எடுத்திருக்கிறது. நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ படம் எடுத்து, சேட்டலைட் மூலமாக படம் எடுத்து 2023 முண்டக்கையில் எங்கே எப்படி தொடங்குச்சு அதே இடத்துல தான் மறுபடியும் தொடங்கியிருக்கு. ஆனால் இப்பொழுது மிக பெரிய பரப்பளவு அளவிற்கு, அது தொடங்கும் போதே பெரிய பரப்பளவு அளவுக்கு நிலச்சரிவு தொடங்கியிருக்கிறது. பெரும் மழை பெய்திருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத மழை அளவு. இதெல்லாம் முன்னாடியே விஞ்ஞானத்திற்கு தெரியாதா, இன்றும் கண்டுபிடிக்கவில்லையா என்று சொன்னால் இஸ்ரோ அமைப்பு பலமுறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி அளவிற்கான மழைப்பொழிவுகள் ஏற்பட்டிருக்காங்க. இப்போ மழைப்பொழிவை பற்றி சொல்லுகின்ற போது அநேகமாக எல்லாருடைய கணிப்பு என்னவாக இருந்தது என்றால், ஒரு 64 mmலேருந்து ஒரு நாளைக்கு 64 mmலேருந்து 204 mm, அதிகபட்சம் போனால் 204 mm, அதான் மில்லிமீட்டர், 204 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் மழைப்பொழிவு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 304 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. யாருமே எதிர்பார்க்கவில்லை. பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டதால் பெரிய பாறைகள் எல்லாம் ரொம்ப பிடிமானமாக மலைப்பகுதியில் நிறைய மரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு மலைப்பகுதிகளில் அதிக மரங்கள், அதோடைய வேர்கள் நிலச்சரிவை ஏற்படுத்தாமல் இருக்கும். இப்போ சமதளத்திற்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், சயின்ஸ் தான். நம்முடைய நிலம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி நிலமாக இருக்காது. அதுவும் குறிப்பாக மலைப்பகுதியில் அடுக்குகள் இருக்கும். அந்த அடுக்குகளில் கீழே பாறை இருக்கும், அதுக்கப்புறம் களிமண் கூட இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு அடுக்காக இருக்கும். அப்போ அந்த அடுக்குகள் அப்படியே நகர ஆரம்பித்து விட்டால், இப்பொழுதே ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 1 mm அளவுக்கு, 1 மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 mm வரைக்கும் மலைகள் நகர்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பெருமளவிற்கு பெரும் மழை பொழிந்தவுடன் அவைகள் பிடித்து வைத்திருந்த நீர், மரங்கள் பிடித்து வைத்திருந்த வேர்களை வேரோடு பேர்த்தெடுத்து விட்டது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் பரப்பளவில் இந்த பெருமழையினால் அப்படியே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவுடைய அகலமும் பரப்பளவும் ரொம்ப அதிகம். எனவே தான் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முண்டக்கையில் அந்த முதல்ல நிலச்சரிவு ஏற்பட்டது, பெரிய அளவில் ஏற்பட்டு அது அநேகமாக அப்படியே அந்த மலையும் ஏற்கனவே மழைநீர் வந்துட்டு இருக்கு. மலைகள், பெரிய பெரிய மலைகள் உருண்டு அதில் உழுவுது. அப்படியே சகதிகளாக அங்கே இருக்கிற முண்டக்கையை முழுசாக முழுங்கி அங்கே இருக்க மக்கள், மனித உயிர்கள், உயிரினங்கள், அதே போல் அவங்களுடைய உடைமைகள், அவர்களுடைய வீடுகள் அத்தனையும் அடிச்சுக்கிட்டு சகதியாக மாறி 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூழ்மாலா வரைக்கும் அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் இஸ்ரோ படம் எடுத்திருக்கிறது, அதெல்லாம் நிறைய வந்திருக்கிறது. அப்படி அடித்து வரப்பட்டு தான் இவ்வளோ பெரிய, யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிசாஸ்டர், தேசிய பேரிடராக மிக மோசமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இங்கே என்ன செய்யும் போது, ஏற்கனவே இஸ்ரோ இஸ்ரோ ஒன்றும் செய்யலையா, அப்புறம் எதுக்கு நம்ம சாட்டலைட்டில் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க. இப்போ இஸ்ரோவுடைய அமைப்பின் கீழே செயல்படுவது தான் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், தேசிய தொலையுணர்வு மையம். அவங்க ஒரு லேண்ட்சைடு அட்லாஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய நிலச்சரிவுடைய அட்லாஸ் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, 17 மாநிலங்களில் 147 மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2 யூனியன் பிரதேசங்களில் அதே போல் இருக்கிறது, தமிழ்நாடு உள்பட. தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, நெல்லை, திண்டுக்கல்
இவைகளில் நிலச்சரிவு விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே கண்டறிந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேறு சில தகவலும் கூட இஸ்ரோ அந்த அமைப்பு, இன்னும் சொல்லப்போனால் இந்த நேஷனல் ரிமோட் சென்சிட்டிங் சென்டர் வந்து NRCSC வந்து பல தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஏறத்தாழ 80,000 அவருடைய கணக்கெடுப்பில் சொல்லுகின்ற போது 80,000க்கு 2013 கேரளா, கேதார்நாத், சிக்கிம் பூகம்பம் இதை கணக்கெடுத்து சொல்லுகின்ற போது பெரிய அளவில் பூகம்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்பட்டிருக்கு. 1200 மேற்பட்ட NRC சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1998 2022 வரைக்கும் 1998 2028 வரைக்கும் 80,000 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. சின்னதும் பெருசுமா இந்தியாவில் 80,000க்கு மேற்பட்ட நிலச்சரிவுகள் சின்னதும் பெருசுமா ஏற்பட்டிருக்கு. இந்த 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 சிக்கிம், கேதார்நாத், சிக்கிம் பூகம்பம் இதெல்லாம் 2003 கணக்கெடுக்கும்போது ஏறத்தாழ 12,000க்கு மேற்பட்ட பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு 2013 ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ 1998 2022 80,000 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சின்னதும் பெருசு ஏற்பட்டிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் அவங்க தான் திரும்பி இதையும் சொல்கிறாங்க. இந்த தகவலில் கேரளா வந்து முக்கியமான இடமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உத்தரகாண்டு எப்படியோ, உத்தரகாண்டு, இமாச்சல், அதே போல் கேரளா, இவையெல்லாம் வந்து மிசோராமு, இவையெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்கின்ற, சிக்கிம் இவையெல்லாம் அதிகமாக பாதிக்கின்ற இடம் என்று இஸ்ரோ சொல்லி இருக்கிறது. 80,000 நிலச்சரிவுகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 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 அதை சொல்லுகின்ற போதே, ஆனால் யாருமே அவங்க கூட இவ்வளோ வேகமாக இவ்வளோ பெருசாக ஆகும்னு நினைக்கல. அது இதுமாரி ஏற்பட போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய விவாதமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அரசியல்வாதிகள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி போட்டுட்ருக்காங்க. மத்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் முன்கூட்டியே சொன்னோங்கன்னு. கேரள அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்படி ஒன்றும் எச்சரிக்கை பண்ணலை, இவ்வளோ அபாயம் வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல, அவங்களும் அப்படி எச்சரிக்கை பண்ணலைங்கிறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரே நேரத்தில் என்ன செய்கிறது வேறு. இப்போ சூழலியல்வாதிகள் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இப்போ வந்து அங்கே எஸ்டேட்டுகளாக இருக்கின்ற வரை, அவைகள் தோட்டப்பயிர்களாக இருக்கின்ற வரை, அது காப்பி எஸ்டேட் அல்லது வேலை தேயிலை எஸ்டேட்டோ அல்லது மரங்கள் இவைகள்லாம் இருந்து அப்படியே இருந்தால், இயற்கை அழிக்கப்படாமல் இருந்தால், ரிசார்ட் எல்லாம் கீழே இருக்கவங்க மேலே போய் ரிசார்ட்டு கட்டி பெரிய தொழில் நிறுவனங்கள் கட்டி கட்டுமானங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி இப்படிலாம் நிறையா பண்ணதுனால தான் இப்படி ஏற்படுது. குறைஞ்சபட்சம் அதையாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல எதுவுமே மறுக்க முடியாத உண்மையும் கூட இருக்குது. அது கேரளாவுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இடங்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்ட 12.6% இந்த 12.6% இருக்கிற பகுதிக்குள்ளே குறைஞ்சபட்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்கள் ஒரு முறைப்படுத்தியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் குறிப்பாக என்னென்னா, இயற்கையாக விட்டுருந்தா ஒன்றும் ஆயிருக்காது. அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கீழேருந்து போன மக்கள் அதை என்ன நவீனமயப்படுத்துகின்ற போதும் ரிசார்ட்டுகள் கட்டும் போதும் இப்படி ஏற்படுதுன்றாங்க. இன்னொரு பக்கம் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகின்ற போது என்ன செய்வது, இப்போ முதல் மனிதன் வாழுகின்ற போது அவன் உணவு பயிருக்காகவே காட்டை தான் அழிக்க வேண்டியது இருந்தது. விவசாயமே அப்படி தானே வந்துச்சு. அப்போ நாளடைவில் உணவு பஞ்சங்கள் ஏற்படுகின்ற போது, குடியேற்றங்கள் மக்கள் பெருக்கம் அதிகமாகின்ற போது குடியேற்றங்கள் ஏற்படுகின்ற போதும் வேறு வழி இல்லாமல் காடுகள் குறைந்து கொண்டே வருகிறது. அழிக்கிறது, காடு அழிக்கணும். அப்புறம் உபயோகப்படுத்துகின்ற பொருள்கள், ஒரு சேர் செய்யணும், கட்டில் செய்யணும், எல்லாமே செய்யணும். அப்படின்னும் போது கதவுகள் செய்யணுன்னா கூட தேக்கு இதெல்லாம் தேவைன்னா காடுகள் அழித்து தான் கொண்டு வராங்க. அப்புறம் வந்து இப்போ கேரளாவுக்கு நம்ம சொல்லலாம், நீங்கள் இனிமேல் அங்கே மனிதர்களை நடமாட விடாதீங்க அப்படின்னு சொன்னால், கேரளாவுடைய வருமானத்துக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, கேரளாவுடைய வருமானம் அப்புறம் வேலைவாய்ப்புக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இப்போவும் அது சவாலாக தான் இருக்குது. கேரளாவுடைய பகுதிகள் எல்லாம் மலைப்பகுதியாக இருக்குது. அந்த மலைப்பகுதிகளில் நீங்கள் வந்து சுற்றுலா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலன் அளிக்குது. அப்போ சுற்றுலாவை அவங்க பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தான் அதான் வேலைவாய்ப்பையும் கொடுக்குது, பொருளாதாரத்தையும் கொடுக்குது. அப்புறம் இதையெல்லாம் பலப்படுத்தலை அப்படின்னு பலப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகளும் வருகிறது, இந்த பிரச்சனையும் வருகிறது. இதுவெல்லாம் ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து இயற்கை சூழலியல்வாதிகள் சொல்வது போல்
அவர்கள் சொல்வதில் தப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயங்களில் வளர்ச்சிங்கிறதுக்கு என்ன மாற்று அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து குடியேற்றங்கள் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. இப்போ வந்து 33 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்ததாக கேரள முதல்வர் சொல்கிறாரு. அன்னைக்கு அந்த தேதியில் 29ஆம் தேதி இரவு 30ஆம் தேதி அதிகாலைக்குள்ள அதே நாளில் தான் வால்பாறையிலையும் பெஞ்சிச்சு. ஆனால் வால்பாறையில் தேயிலை எஸ்டேட்டு, காப்பி எஸ்டேட் இருக்குது, அதிகமாக ரிசார்ட் இன்னும் உருவாகலை, இப்போ உருவாகிட்டு இருக்கு. எனவே 33 சென்டிமீட்டர் மழை பொழிவு இந்த இடத்துல அந்த நிலச்சரிவு ஏற்படலை, ஆனால் அங்கே ஏற்பட்டுருக்கு. ஏன்னா புதிய கன்ஸ்ட்ரக்ஷன், ரிசார்ட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், இப்படி மாற்றி மாற்றி குற்றம் சுமத்துவதை விட சரி, இதையெல்லாம் கடந்த இன்னொரு விஷயத்தையும் மற்றவங்க வைக்கிறாங்க, அதையும் மறுக்க முடியாதுல்ல. சரி, மனிதனே குடி போகாத செவ்வாய் கிரகம், வீனஸ் கோள், அதே மெர்க்குரி கோள், கடலுக்குள்ள இங்கெல்லாம் மனிதனே போகாத, மனிதனால் இப்போ கடலில் கூட எதையாவது கொட்டுறோம் அதனால் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் மெர்க்குரிக்கும் செவ்வாயிலையும் இன்னும் வீனஸ் கோள்கள்லையும் போய் யாரும் குடியேறல, ஆனால் அங்கே நிலச்சரிவும் பூகம்பமும் ஏற்படுது. எப்படி? இதெல்லாம் பெரிய அறிவியலுக்கு சவாலான ஒரு விஷயமாகும். எனவே ஒரே லக்கான் குதிரை போல ஒரே பார்வையாக பார்க்காமல், மனிதன் இருக்கிறான், மனித பெருக்கத்தை குறைக்க முடியாது, ஆனால் மொத்த நிலப்பரப்பு இவ்வளவு தான், இனிமேல் புதிய நிலப்பரப்பு உருவாகாது. அப்போ இருக்கிற நிலப்பரப்புக்குள்ளே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்பு வேணும், அவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு வேணும். இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்தியா விடுதலை அடைந்த போகும்போது கூட உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ வெளிநாடுகள்லேருந்து கையேந்தி தான் கோதுமை, குருணை இதெல்லாம், நம்ம பர்மாலேருந்து குருணை, அமெரிக்காவிலேருந்து கோதுமை இதெல்லாம் இறக்குமதி பண்ணி தான் இந்தியா வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உணவு உற்பத்தியில் சர்ப்ளஸாக இருக்குது. அப்படி சர்ப்ளஸாக அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயத்தில் 2 மடங்கு பாய்ச்சல் தேவைப்பட்டது. அதுதான் பசுமை புரட்சி என்ற பேரில் எம்எஸ்ஆர் செயற்கை விவசாய முறைகள் வந்தது, ஹைப்ரிட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க. அது ஒரு வகையில் மைனஸாக இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் சாப்பாடே கிடைக்காம செத்து போவதை விட ஒரு உணவு கிடைச்சது அப்படின்னு இருக்குல்ல, இதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது இந்த விவாதங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு, உயிர்களை இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், உடைமைகளை இழந்துவிட்டு வெறும் உயிரை மட்டும் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய, வெறும் உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், இவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு நாம் எதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.